62ஆம் சங்கீதம். நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால் வரும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நாம் நம்புகிற காரியம் நிச்சயம் நம்மை வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் அவரே நம்முடைய கண்மலையும் இரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு விரோதமாய் பல தீங்கு பல பேர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவார்கள். என்னை மேன்மையிலிருந்து தள்ளும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணாலும், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபித்தாலும், என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நான் நம்புகிற காரியம் கண்டிப்பாய் அவராலே வரும். சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ஆத்துமா ஆண்டவரை மண்ணோடு ஒட்டி கொண்டிராமல் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நாங்கள் நம்புகிறது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சேரும் தகப்பனே. ஏனென்றால் நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும், எங்களை ஆசீர்வதிக்கிறவரும், எங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவரும், மேலே சங்காரத்தை கொண்டு வருகிறவருமாய் இருக்கிற ராஜா. ஆண்டவரை துதிக்கிற மேன்மையிலிருந்து தள்ளும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணினாலும், வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபித்தாலும், நீரே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த அடிக்கலமாய் இருந்து நாங்கள் அதிகமாய் அசைக்கப்படாதபடிக்கு நாங்கள் நம்புகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.